நம்ம கோட் படத்துக்கு வசனம் எழுதியிருக்க ரைட்டர் விஜய் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார் கோட் பற்றி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாமே இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சாங்கும் படத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் படமும் தாறுமாறாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் கோட் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயாவது போனீங்களான்னு கேட்டதுக்கு நான் ஒரு நாள் மட்டும்தான் போனேன், பட் பூஜைக்கு போனேன். தென் பிரபதேவா அவர் எனக்கு பழக்கங்கிறதுனால நிறைய மணி நேரம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச டைலாக் ரைட்டர் விஜய் அவர்கள் எழுதின நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அதாவது மொழி, எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அடங்கமறு, ரைட்டர்னு எல்லா படங்களும் பேசப்பட்ட படங்கள். ஸோ அது மாதிரியே கோட் படமும் பேசப்படணும். தென் இப்போ வரைக்குமே கோட் படம் பற்றி யாருமே அதிகமாக ரிவீல் பண்ணல. அதாவது சயின்ஸ் கான்செப்ட் இருக்குன்னு தெரியும் படத்துக்குள்ள, பட் அப்படி இருந்தும் ஃபேமிலி ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் சொல்கிறாங்க. பட் யூனிக்காக ஏதோ வெங்கட் பிரபு அவர்கள் படத்துக்குள்ளே வச்சிருக்காரு, அதை மட்டும்தான் ரிவீல் பண்ண மாட்டாங்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ மாநாடு மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாருன்னா போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓவரா எக்ஸ்பிரஷன் வைக்காம. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.